ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன 2 நாளாக டாஸ்க்கு போர் அடிக்குதா? அப்புறம் இல்லை கலகலன்னு போதா? ஒரு சிலருக்கு ஃபன்னாக போதா? என்னங்க, மற்றவங்கள கலாய்ச்சி மற்றவங்கள பாடி ஷேமிங் பண்ணி அதுதான் ஃபன்னாக இருக்குன்னா நம்ம மக்களோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்குது. இதில் கானா வினோத் பாட்டு பாடி வந்து எல்லாரையும் ஃபன் பண்ணுறாருனா அவர் பாடுற பாட்டில் முக்கால்வாசி பாடி ஷேமிங் தான் இருக்குது. ஆனால் அது மியூசிக்கோடு வர்றதுனாலே அது ஒரு கூட்டமாக சேர்ந்து பாடுறதுனாலையும் அது ஃபன் ஆயிடுது. அதுக்கு நான் திவாகருக்கு சப்போர்ட்லாம் பண்ணலை. அந்த மனுஷன் ஜொல்லு பார்ட்டி தான், அந்த மனுஷங்கிட்டேயும் தப்பு இருக்குதான். ஆனால் வினோத்துக்கிட்ட மட்டும் தப்பு இல்லையா, வினோத்து மட்டும் அப்படி கொண்டாடுறீங்களா அப்படிங்கிறது தான் இருக்குது. வினோத்துக்கும் திவாகருக்கும் நடுவில் நடக்கிற சண்டையில் வினோத்துக்கும் பார்வை பிடிக்காது, அந்த கும்பலில் யாருக்குமே பார்வை பிடிக்காது. அப்படின்னும் போது அதுக்கான அட்டாக்காக தான் அது வருது. இது பர்சனலாக திவாகரை அட்டாக் பண்ணுன்ற மோட்லையும் இல்லை திவாகர் பார்வை பிரிக்கணுன்ற மோட்லையுமே அந்த டாஸ்க் போகுது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் காலையிலே திவாகர் வந்து பார்வை கண்ணா பின்னான்னு திட்டியாச்சு. உங்களுக்கு வந்து இதில் 1 ஹவரில் வருமானு தெரியல. திவாகருக்கும் பாருக்கும் ஆல்ரெடி இன்னைக்கு காலையில் லைவ் நடக்கும்போதே இன்னைக்கு எபிசோடு உங்களுக்கு வரத்துக்கு முன்னாடியே லைவ்ல வந்து பாருக்கும் திவாகருக்கும் சண்டை ஆயிடுச்சு. திவாகர் வந்து பார்வை திட்டியாச்சு. நீ எப்பயுமே இப்படிதான், நீ உனக்காக மட்டும் தான் ஆடுற, இந்த கேம்ல வந்து நீ என்னென்ன பண்ணியிருக்கன்னு தெரியுமா அப்படின்னும் போது ஆமாங்க, எல்லாருமே கேம் ஆட தானே வராங்க, நீங்களும் அது வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது நடந்துச்சு. ஏன்னா எஃப்ஜே வந்து எப்போ பாரு திவாகரை கார்னர் பண்ணிட்டே இருக்காரு, டாஸ்க்லயும் சரி வெளியிலயும் சரி அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வைக்கும் போது பாரு அதுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா பாரு நேற்று சொல்லியிருப்பாங்க, இத்தனை பேர் இருக்காங்க, இப்போ நான் நேற்றே சொல்லி என்னோட அரியணே நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல பாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதை தான் ஓப்பனாகவும் சொல்லியிருப்பாங்க. அப்போ நீ எஃப்ஜே கேள்வி கேட்காம இவங்களுக்கு சொல்லாம கனி குரூப்பிசம் கோல் முட்டி எல்லாம் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா திவாகர். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து இப்போ இந்த கேமை வந்து அதான் இப்போ வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை என் பதவியை நான் காப்பாற்றிக்கிறேன்ற மாதிரி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நேற்று சாரியும் கேட்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் சாரி கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சரி நான் சாரி கேட்க வேணாம், ஆனால் அவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அந்த ராஜா ட்ரெஸ் அந்த அமைச்சர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டதுக்கப்புறம் திருப்பி அவர் சமாதானப்படுத்தி எப்படியோ ஒரு வழியாக இன்னைக்கு டாஸ்க் போகுது அப்படின்னும் போது அப்போ அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திவாகருக்கும் பாருக்கும் பர்சனலாக அவர் எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சிருவாரு. நீ வந்து எல்லாரையும் பகச்சிக்கு தானே கேம் ஆடின, இத்தனை வாரமா அப்படி தானே ஆடின, நீ மட்டும் தப்பே பண்ணலையா அப்படின்னு. அதே மாதிரி கமருதீன் பாருக்கும் நேற்று அந்த நெய் விஷயத்துல சண்டை நடந்தது, கமருதீனும் போய் அரோரா கிட்ட சொல்லி பேசி அதுவுமே பிரச்சனையானதும் பார்த்துருப்பீங்க. கமருதீன் நிறைய தேவையில்லாத வேர்ட்ஸும் வந்து பார்வை பேசியிருக்காருன்னா அந்த ஒரு ஸ்பூன் நெய்க்காக பாரு அந்த இடத்துல அந்த கிச்சனுக்கு பொறுப்பா இருக்காங்கன்னா அவங்க செஞ்சது எனக்கு தப்பா தெரியல. என்ன ஒரே ஒரு தப்பு நான் சொல்றேன்னா, கமருதீன் இப்படி எடுக்காதீங்க, எல்லாரும் கேட்பாங்க நீங்க எடுத்தான்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு சுபிக்ஷாவை கூப்பிட்டு அவங்க சொன்னதை தான் நான் தப்பா பாக்குறேனே தவிர அந்த இடத்துல ஏன் வந்து கமருதீன் எடுத்தாரு அப்படிங்கிற கொஸ்டினை யாரும் வைக்கல. கமருதீன் எடுத்ததை பாரு போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல பாரு இருந்ததுனாலதான் கமருதீன் வந்து எடுத்தாரு. அதே கனி இருந்திருந்தாலோ இல்லைன்னா வந்துட்டு சபரி இருந்திருந்தாலோ வந்து கமருதீன் எடுத்திருக்க மாட்டார்ல. அப்போ அவரு ஒரு அட்வான்டேஜ் எதிர்பார்க்கிறாருல, கிச்சன்ல பாரு இருக்க ஒன்னும் சொல்ல மாட்டான்னு. அத்தனை பேர் அங்க இருக்கும்போது ஏற்கனவே நீங்க அந்த டிஃபன்